பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தருணத்திற்காய், அதைவிட இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா மனிதனுடைய நாட்கள் எப்போ என்னன்னே தெரியாது. அநேக நேரம் நாளைக்கு நம்ம நினைப்போம். ஆனால் நாளை என்பதை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நாளை என்பது நமக்கு தெரியாது. அதை நம்ம அநேக நேரம் மறந்துடுவோம். யாக்கோபு 4:13-14 வாசிக்கிறோம். நாம் அந்த வசனத்தை நீங்கள் பலமுறை வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், தியானித்திருக்கலாம். ஆனாலும் மறுபடியும் ஐ வாண்ட் டு ரிமெம்பர் த பர்டிகுலர் வேர்ட். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு, இந்த வார்த்தையை முதல்ல கவனிங்க. இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணம், அது எதுவா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஊரோ பட்டணமோ, இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி, அதுவும் எவ்வளவு நாளா? ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணும் என்று சொல்லுகிற மக்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. அதுதான் இத மனசுல எப்பவும் வச்சுக்கணும். அதனால எப்பவுமே நாம ஒன்றை சொல்ல மறக்க கூடாது. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னினதை செய்வோம். இதைத்தான் நினைச்சுக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் நம்ம தலைமுடி கூட விழாது. ஏன்னா மத்தேயு 10:29 வாசிக்கும் போது பாருங்கள், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆகிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையில விழவே விழாது. அப்படி இருக்கும். தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற ஒரு வாழ்நாளில் கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். வாழ்நாளில் ஒன்றை கூட்டி கொடுத்து உங்களோடு பேச வைத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் உங்களுக்கு நல்ல சுகபலத்தை தந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு ஒருவேளை யாராவது இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. சும்மா திருப்பிட்டு வந்தேன் பிரதர், இந்த சேனலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் உண்டு. இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கனாலும் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். என்ன காரியம்? உங்கள்கிட்ட வேதாகமோ வச்சுருப்பீங்கல்ல, படிக்கிறதுக்கு வழக்கம் இருந்துச்சுன்னா, நீங்கள் வாசிக்கிறவங்களா இருந்தால் தயவு செய்து எந்திரிச்சு போய் உங்கள் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து வரணும். எடுத்து வந்து என்ன செய்யணும்? இங்கே சொல்லப்படுகிற வசனத்தை நீங்களும் திருப்பிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வசனம் உங்களுக்கும் அது தியானமாய் அமையும். அந்த வசனத்தினுடைய சாரமும் உங்களுக்குள்ள இறங்கும். அதனால நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை தேடி கையில் எடுத்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம், அக்கார்டிங் டு காஸ்பல் ஜான் சாப்டர் 9 verse 39, 9:39 வசனத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அப்படி எல்லாரும் எடுத்து கையில் வச்சுருப்பீங்கன்னா சேர்ந்து என்னோட தேடி எடுக்கிறவங்களுக்கும் உதவியா பாடுவோமா? எல்லாரும் பாடுவோம். காரிருள் வேளையில் கடும் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்த வல்லவனி உள்பாதையவே தயவே. காரிருள் கடுகொழில் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்த மன்னவனே உன் பாதையவே தயவே.
விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருக்காமல் மானிடரான மாதயவி தயவே, வீற்றிருக்காமல் மானிடரான மாதயவி தயவே, காரிருள் வேளையில் கடும் நேரத்தில் ஏழை கோலமதா, பாரினில் வந்து உன் பாதயவி தயவே. விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம், விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம், மனிதர்கள் பிரியும் மலர்ந்தது மாதயவி தயவே, மனிதர்கள் பிரியும் மலர்ந்தது உங்கள் மாதயவி தயவு, காரிருள் தேழை கடல் கொள்ளில் தேழை கோலமதா, பாரினில் வந்த மண் உன் பாதயவி தயவு, பாரினில் வந்த மன்னபனி பாதயவி தயவு. எல்லாம் எடுத்திருப்பீங்க. எங்கேயும் வாசிக்க சொல்ல போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். போதும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்று பாடுகிறோம். ஏன் ஐயா மனிதனாய் பிறக்க வேண்டும்? அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, ரொம்ப அருமையான கேள்வி. அவர் தான் ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே பிரதர். ஆமாம்மா. ஆதி ஆமத்தை படிச்சிருக்கீங்களா? ஆமாம்மா படிச்சிருக்கேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? வெளிச்சம் உண்டாகட்டும்னார். உடனே என்ன செஞ்சிருச்சு? உண்டாயிருச்சு. ஜலமெல்லாம் பிரியட்டும்னார். அடுத்த வார்த்தையில் என்ன செஞ்சிருச்சு? சமுத்திரம் இன்னைக்கு பார்க்குறோம், அன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? பூமி பிரிஞ்சு வெட்டாந்தரை காணப்பட்டது. ஊறுகிற பறக்கிற எல்லாம் உருவாகட்டும்னார். புல் பூண்டு முளைக்கட்டும்னார். எல்லாம் உண்டாயிருச்சு. ஆனால் ஏன் பிரதர் இறங்கி வரணும்? நல்ல கேள்வி. அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன், காணாதவர்கள் காண வேண்டும். எல்லாம் தெரியும் சொல்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. அதனால தான் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கண்மார்களே, அவங்க கேட்ட கேள்வி என்னை உண்மையிலேயே இன்னும் ஒரு முறை ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லணுமோன்னு கூட தோணுச்சு. உண்மைதான், அவங்க சொன்னதில் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை யோவான் உதைத்தான் சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரத்திலே. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. வாசிங்க பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் மூலமாய்த்தான் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப இப்படி இருக்க, ஏன் ஐயா சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று?
என்ன பாடுறீங்க நீங்களே, எல்லாரும் பாடுறீங்க, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சகலத்தையும் படைத்தவர். எதனால படைச்சார்? இந்த மனுஷனை தவிர மீதி எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால தான் படைத்தார். அந்த வார்த்தையினால படைத்த தேவன் அவர் எங்கே இருந்தாராம்? நான் பிதாவோடு இருந்தேன். ஏன்னா அவர் எதோட இருந்தாராம்? 1ஆம் வசனத்துல சொல்லுது, யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. முதலாவது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எப்படி இருந்தார்? நீதிமொழிகள் 8:23 பாருங்க. அவர் எப்படி இருந்தார் என்று மிக தெளிவாய் நமக்கு எழுதப்பட்டிருக்குது. 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாவதற்கு முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்து அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலே உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தேன். எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிகூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மணமக்களுடனே மணமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். ஏன்னா அவர் தம்முடைய அருகிலே இருந்த அந்த செல்ல குமாரனை ஏன் ஐயா இந்த பூமிக்கு அனுப்பி பாடுகளுக்குட்படுத்த வேண்டும்? ஏன் இந்த உலகத்தில் வந்து அத்தனை பாடுகளையும் ஏற்க வேண்டும்? ஏன் ஐயா அவர் அநேகரால் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு நிந்தைகளை எல்லாம் ஏன் அனுபவிக்க வேண்டும்? நல்ல கேள்வி. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதாதா? போதும். நிச்சயமா அதை தெரிஞ்சதுனால தான் 100க்கு அதிபதி கேட்டான், நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரனா இல்லை, நான் உம்மிடத்துல வரவும் என்னை நல்லவனா எண்ணலை. எனக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு ஒருத்தர் போனா போவான், வான்னா ஒருத்தர் என்ன செய்வான், வருவான். அப்படி இருந்தும் இது என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுன்னா, ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த வார்த்தையாக இருந்தவர் தேவனோடு இருந்தார். அவர் மூலமாக தான் எல்லாம் உண்டானது, உண்மை, அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? பல காரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் சில காரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 யோவான் 4:9 நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏன்னா நமக்கு அநேக நேரங்களில் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியங்கள் ஏராளம் உண்டு. 1 யோவான் 4 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல வைத்த அன்பு வெளிப்பட்டது. இல்லைன்னா அன்புனா நமக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு அன்பாளே, அன்புங்கிறது என்ன? ஏன்னா அன்புக்கு ஒரு டெஃபினேஷனே இருக்கு. கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார், அன்பு ஐயா எப்படிப்பட்டதான்? ஒரு மனுஷர் பாஷையில் பேசலாம், தூதர் பாஷையில் பேசலாம், தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கலாம்,
தன் சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தா கூட, தனக்குரியதெல்லாம் அன்னதானம் கொடுத்தா கூட அன்பு அறிய முடியுமா? ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு. நாம் அடிக்கடி பாடுவோம். என்ன பாடுவோம்? ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை ஆவலாய் நாடினான் புகழுவே, ஆவலாய் நாடினான் புகழுவே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய வல்லமே எழும் தேரா, துதி செய்ய வல்லமே எழும் தேரா. வறண்ட தண்ணீரற்ற பணம் என்ற புவிதனில், வறண்ட தண்ணீரற்ற பணம் என்ற புவிதனில் திரண்ட தேவ தயை நாடுவே, திரண்ட தேவ தயை நாடுவே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய எழுதீரா, துதி செய்ய மன்னமே எழுதீரா. ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை ஆவலாய் நாடி நான் புகழ்வேன். அவருடைய அன்பு இன்னதுன்னு நம்மால் அறிய முடியாதுங்க. அதனாலதான் யோவான் எழுதும்போது எழுதுறான். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, 4:9. அருமையான வசனம். நாம் அநேக நேரங்களில் அன்பை குறித்து நமக்கு அறியலை. தேவன் நம்ம மேல வைத்த அன்பு எப்படிப்பட்டது என்பது நமக்கு இன்னும் விளங்கலை. வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் 4:9. திரும்ப ஒரே பேரான தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைப்பதற்காக தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்புக்கு ஈடு எதா உண்டா? அந்த அன்பு எப்படிப்பட்டதா? யோவான் 3:16 அதை உறுதிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பார்களே, இந்த பூமியில ஏதோ ஒரு பெருமையை தேடி வரல, ஏதோ ஒரு பதவியை தேடி வரல. இன்னைக்கு சொல்றாங்களே மதத்தை அப்படிங்கிறாங்களே, மதத்தை ஸ்தாபிக்க அவர் வரவே இல்லை. எந்த இடத்துலையாவது இந்த மதம்னு போதிச்சாரா? ஒரு இடத்த இந்த பைபிளில் சொல்லுங்க. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான்னார். உண்மை. என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையாவது தாயையாவது மகளையாவது மகனையாவது சகோதரனையாவது சகோதரியாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொன்னார். எந்த இடத்துலையாவது தலைவர்னு சொன்னாரா? இல்லைங்க. அவரது அன்புங்கிறது அவர்கிட்ட தாங்க நாங்கள் அறிய முடியும். இயேசு உலகத்தில் முதலாவது எதுக்கு வந்தாராம்? அன்புனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறதுக்காக, நம்ம அந்த அன்பை புரிந்து கொள்வதற்காக. நம்ம கொடுக்குற அன்பெல்லாம் எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற அன்பெல்லாம் செஞ்ச பாவத்தெல்லாம் கொண்டு அன்னதானம் போட்டால் போயிடுச்சு. அது இல்லைங்க அன்பு. வேதம் அழகா சொல்லுது பாருங்க. கொரிந்து சபைக்கு சொல்லும் போது பவுல் சொல்றாரு பாருங்க, அன்பை குறித்து ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்கிறார். 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நான் மனுஷர் பாஷையிலே பேசினாலும் தூதர் பாஷையிலே பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டா சத்தமிடுகிற வெண்கலம் போலும். இப்படி சத்தம் தான் கேட்கும், இப்படிதான் தட்டினா சத்தம் கேட்கும். சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம். ஓசையிட கைத்தாளம் என்னது? இப்படி கேட்குதுல்ல.
ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் ஒரிய தீர்க்கதரிசி. அவர் வரப்போறதை அப்படியே சொல்லுவாருங்க. அவர் சொன்னா அப்படியே நடந்துரும். இருக்கலாம், ஓகே, அக்செப்ட். தீர்க்க தரிசனத்தை உடையவராய் இருந்தாலும் சகல தேவ ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக அதென்ன மலைகளை பெயர்க்கத்தக்கதாக ஒருவர் விசுவாசிச்சான்னா மார்க் 16:17 படி என்ன சொல்லுது வேதம்? மார்க் 16:17 வாசிக்கும் போது மிக அழகா நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பார்களே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு 1 யோவான் 5:4 சொல்ற தேவன் இங்க மார்க் 16:17 என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். சர்ப்பங்களை எடுக்கலாம், தேளை எடுக்கலாம், சகலத்தையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பார்களே, இங்கே விசுவாசங்கிறது தீர்க்க தரிசனம் வரும், பெரிய ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் பெற்றிருக்கலாம், சகல அறிவு இருக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியுமையா, எந்த இடத்த கேட்டாலும் கண்ணை மூடிட்டு பைபிளை சொல்லுவேன், இருக்கலாம், ஓகே. ஆனால் அன்பு இல்லைனா என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. அதை விட நிப்பாட்டல. இன்னொரு வரி சொல்றாரு பாருங்க, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினான். இன்னைக்கு நிறைய பேர் அன்னதானம் பண்ணினா அன்பு வந்துடும் நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. எனக்கு உண்டானவற்றை எல்லாம் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுப்பது ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. ஆமா, அந்த அன்பு. அதனாலதான் நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பினாலதான் இந்த மண்ணிலே வந்து என்ன செய்தார்? நம்மை போல பாடுள்ள, நம்மை போல பசிதாகமுள்ள, நம்மை போல வேதனைகளை அடைகிற அந்த காரியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு பூமிக்கு வந்தார்னா எதுக்கு? அன்பு 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 தாங்க, வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அநேகருக்கு அன்புனா என்னன்னு தெரியாது. அன்பென்றால் என்ன அறியாத போது என்னை நீர் கண்டேன் ஐயா என்னவென்பேன்னா. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்குறதோட ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எங்கள் சபை 2 பார்வையற்றவங்க நிரம்பி வழிகிற சபை, நல்ல வேலையோடு இல்லாத எத்தனையோ பேர் இன்னைக்கு பருதிமேயுக்கள் நீங்கள் சாலையிலே பார்க்கிறீர்கள், சாலை ஓரங்களிலே பார்க்கிறீர்கள், ட்ரெயினில் பார்க்குறீங்க, பஸ்ஸில் பார்க்குறீங்க, பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறீங்க. இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்களும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும். அந்த உன்னதமான நோக்கத்தோடு தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் 31 வருடங்களாக வைத்திருக்கிறாங்க. வர்ற காணிக்க ஒரு கரண்ட் பில்லு கட்டுற கூட இருக்காது. நீங்களும் வரலாம், வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஆனால் கட்டாயம் அல்ல, விசனமாய் கிடையாது. என்ன செய்யணும் பிரதர்? கட்டுமான பணி எத்தனையோ பாதியில் இருக்குது, அதுக்கு உதவலாம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நல்ல துணி கொடுக்கறதுக்கு, அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்ல உணவு கொடுக்கறதுக்கு 2 சபைக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டுமே 30,000 ரூபா வந்துடும். ஏன்னா அன்னைக்கு ஒரு சிக்கன் பிரியாணியாவது கொடுக்கணும்னு ஆசை. என்கிட்ட மக்கள் கேட்பாங்க, என்னையா மட்டன் பிரியாணி 1 தடவை கூட கொடுக்க மாட்டீங்களா? நானும் ஆசை தான், ஆனால் என்னால் முடியலை. கர்த்தர் தான் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். 2 சபையிலையும் 25ஆம் தேதியில் 23ஆம் தேதி திருநெல்வேலியில் கிறிஸ்மஸ் சந்தோஷ பெருவிழா, அதே போல் 25 மதுரையில், அதே போல் 31ஆம் தேதி அன்னைக்கு இரவில் மதுரையில் ஆராதனை, பகலில் இங்கே
திருநெல்வேலியில் ஆராதனை, இப்படி பல காரியங்கள் உண்டு. வர்றவங்கள நான் சாப்பிடாமல் அனுப்புறதே இல்லை. இதுக்கென்று உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம். ஒருவேளை தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபா கர்த்தர் ஏவினால் நீங்களும் நிகழ்ச்சியை தாங்கலாம். எப்படி பிரதர்னு கேட்பீங்க. இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். 2லேயும் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா நான் பில்லு வைக்கணையா, என்னுடைய தொழில் அப்படிப்பட்ட இடத்துல தான் நான் இருக்கிறேன், கொடுத்தாலும் பில்லு வைக்கணுமே அப்படி இருந்தீங்கன்னா ஒரு நம்பர் வரும், 8438852500. இந்த நம்பரை பாருங்கள். இதில் பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னே இருக்கும். ஒருவேளை ஐயா நான் ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். 9442559772 இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், பர்த்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் வரும். நீங்கள் இதுலேயும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே என்னோடு தொடர்பு கொள்ளுங்க. நான் எப்போதும் ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, உம்முடைய அன்பை நாங்கள் என்னவென்று சொல்லுவதப்பா. சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும், தனக்குள்ள எல்லாவற்றையும் அன்னதானம் கொடுத்தாலும், மனுஷர் பாஷையிலே பேசினாலும், தூதர் பாஷையிலே பேசினாலும், அன்பில்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? அந்த அன்பினால தான் இந்த பூமியில ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று இந்த பூமிக்கு வந்த தெய்வமே, உம்முடைய அன்பை அத்தனை பேரும் காணட்டும் அப்பா. உம்முடைய அன்பை அத்தனை பேரும் அறியட்டும். அந்த அன்பினாலே தொலைக்காட்சியில் மனபாரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெரியோர், சிறியோர், பிள்ளைகள், வாலிபர், முதியவர்கள் ஒவ்வொருவர் மனதில் என்னென்ன குறைகள் உண்டோ அவருடைய குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். இன்று பிறந்த நாள், திருமண நாளை, தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும், அந்த நினைவு கூறுகிறவர்களுக்கும் மன ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாகிய கத்தாதி கத்தனுமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.